அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பில் மார்பட்டழிந்தது பூங்கொடியார் மனமோ மாமயிலோன் கால் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்போ அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே அவள் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி உத்தமதான சற்குணநேய ஒப்பிலமாமணி கிரிவாசா பித்தக வேத சத்தினி பால வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 2ஆம் நாள் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள், முருகனுடைய வழிபாடு செய்யக்கூடிய நாள். அந்த முருகப்பெருமானுடைய கால்பட்டழிந்தது ஐயன் கையெழுத்தேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதனால் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்தோமையானால் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் அனைத்தும் குறையும். இன்று புதிய தீதி காலையில் 10:09 வரை இருக்குது. பின்னாடி திருதிய தீதி விசாக நட்சத்திரம் இரவு 2:06 வரை இருக்குது. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம். இந்த விசாகம் இருக்கிற வரையும் மரண யோகம், அனுஷம் வந்துட்டால் சித்த யோகம். எப்போதுமே செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30. செவ்வாய்க்கிழமைக்கு வடக்க சூலம், வால் பரிகாரம் பால். பரிகாரம்னா என்னன்னு கேட்டால், இன்றைக்கி அவசியமாக நம்ம வடக்கு திசை நோக்கி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போய்தான்னு வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம எல்லோரும் ரெடி பண்ணி வெளியில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூனு அந்த பாலை எடுத்து வாயில் சாப்பிட்டுட்டு பரப்பிட்டோம்னா அது நம்ம போகிறது காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒரு அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் மேஷத்தில் இருக்கு, புதன் சுக்கிரன் ராகு 2 பேரும் மீனத்தில் இருக்கு, குரு ரிஷபத்தில் இருக்காரு, செவ்வாய் கடகத்தில் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு. சந்திரன் இன்றைக்கு மாலை 7:30 வரையும் துலாத்தில் இருக்காரு. அடுத்த விருச்சிகத்துக்கு வந்துடுவார். அடுத்தபடியாக சனி பகவான் கும்பத்தில் இருக்கு. இது கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இதில் ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கு? மேஷ ராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் ராசியில் உச்சம் பெறாரு. பாக்கிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறாரு. ஆனால் ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கார். அவர் நீசம் அடைஞ்சது நல்லது. ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தார். அவர் பலமாக இருக்கக்கூடாது. அதனால சூரியன் உச்சம் அடைஞ்சது நல்லது. 2ல் குரு இருக்கார். ஆனால் அந்த குருக்கு அந்த பவர் மாறிடுது. 28ஆம் தேதி தான் பெயர்ச்சி. ஆனால் 26 நாள் தான் இருக்குது. அதனால் அந்த குருவுடைய பவர் மாறிடுது. என்ன மாறிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார், அந்த வீட்டுக்குடைய பலன். அப்போ இப்போ குருவுடைய பவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு தான் நம்ம பவர்னு சொல்லணும். அதனால் இப்போ
குரு வந்து உங்களுக்கு பலமாக இல்லை இதுதான் இதுக்கு பொருள். 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் அவருடைய பார்வை வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பயப்படாதீங்க. அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல சிறப்பாக இருக்குது. 11ல் சனி இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு குரு வந்து பேச்சு ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அந்த பவர் வந்தாச்சு. 2ஆம் இடத்துக்குரிய பவர் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த பவர் வந்தாச்சு. 28ஆம் தேதி தான் போகிறாரு. ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வீட்டினுடைய பலனை நிச்சயமாக நமக்கு கழிப்பார். அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு சில துல்லியமான ஒரு கணக்குகள்லாம் இருக்குது. அதனால் குரு வந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்தார். ரிஷபராசி என்பவர்கள்லாம் நல்ல யோகம். 10ல் சனி, 11ல் ராகு. இப்போ ராகு வந்து இப்போ 13ஆம் தேதிக்கு பேச்சியாகி 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் தொழில் சாணம்லாம் நல்ல பிரமாதமாக இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை உங்களுக்கு நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல யோகம், நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு ஜென்ம குரு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம்லாம் நடக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிலாம் போயிடலாம். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போயிடலாம். இது மாதிரி பதவி ஏதாவது உயர்வோ அல்லது வேறு ஊருக்கு போகிறதுக்கு இடமாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணாலோ இதெல்லாம் இப்போ கிடைக்கும். இதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. கடகராசி என்பவர்களே கொஞ்சம் கவனமாக நடந்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு விரையமான சூழலை உருவாகிவிட்டது. அதனால் ஏதாவது நல்ல செலவாக இருந்தால் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்சுன்னா இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சுப செலவை பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கு குருவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் ராசிநாதன் பலமாக இருக்கார். குரு வந்து 11ஆம் இடத்துக்கு இருக்கார். இந்த ஓராண்டு உங்களுக்கு அருமையான பலன் சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்து தான் பொருள். அதனால் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட வேலையாக போகிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. மேலதிகாரிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பணிவாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பணிந்துட்டமேனால் எப்போதுமே பணிவு என்பது மிகவும் நல்லது. அதனால் சில பேர் பணியவே மாட்டாங்க, அப்படியே நிமிந்துக்கிட்டு வரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பணிதல் மிகவும் நல்லது. இந்த நாணல் வந்து பணிஞ்சிடும், வெள்ளம் போனவொடனே நிமிந்துடும். இதான் நமக்கு வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதனால் பணிதல் நல்லது. அன்பான துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அருமையான அமைப்பு. 8ஆம் இடத்துல இருந்துட்டு காரியங்களை பூரா உங்களுக்கு தடைப்படுத்திட்டு இருந்தார். எதையும் செய்ய விடாமல் சொல்லி பண்ணிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் தைரியமாக எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம். அதனால் அதுக்கு நல்ல பலன், அதுக்கு நன்மைகள் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களில் இந்த ஒரு மாதம் மட்டும் சூரியன் உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாது. அடுத்து சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 6ஆம் இடத்து ராகு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகிறார். ஏன்னா 11 நாள் தான் இருப்பார். அதுக்கப்புறம் கீழே வந்துடுவார். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடத்துக்கு வந்தால் தான் நீங்கள் பொருள் போடணும். அதனால் 8ஆம் இடம் வந்து ஒரு நல்ல இடம் இல்லை. காரியங்கள் தடைப்படும். இந்த ஓராண்டுக்கு எதுவும் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. புதுசாக பயப்படாதீங்க, புதுசாக எதையும் செய்யாதீங்க. அதனால் அவர் பார்வை வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் நடக்கும். செய்கின்ற காரியங்களே அப்படியே செய்யுங்க. புதுசாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல அருமையான நேரம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாத என்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம். முக்கியமாக வாழ்க்கையில் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். என்னையா 7ஆம் இடத்துக்கு என்னையா அவ்வளோ முக்கியம் கொடுக்குறீங்கன்னா, 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம்னு பேர். களத்திரம்னா கணவன் மனைவி பேர். ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு நல்ல மனைவி அமையணும், ஒரு பெண்மகளுக்கு நல்ல கணவன் அமையணும். இது அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல கணவன் நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா கட்டங்கள்லாம் தெரியாது. அதனால் அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். சனி 3ல் ராகு 4ல் இருக்கார். அடுத்து ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அவரும் நல்லது தான் செய்வார். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு கொஞ்சம் 7ல் சனி இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்று எல்லாம் வரும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 5லேருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடம் உங்களுக்கு நல்ல இடம் இல்லை. உடல்நிலையை சற்று கவனம் தேவை. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆரோக்கியம் கேடும், அது சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். அதனால் பார்த்து ஜாகிரதை நடந்து. கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்காது. அதனால் 7ல் இருக்காங்க. பயப்படாதீங்க. 7ல் ஒன்றும் பண்ணாது. கஷ்டப்படுத்த தான் செய்யும். மனுஷனுக்கு வந்து கஷ்டம்னு இருந்தால் தான்
இன்பம் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா சரியா வராது. துன்பத்தையும் இன்ப துன்பம் என்பது கலந்து வருவது. மேடு பள்ளம் இன்ப துன்பம் நல்லது கெட்டது இது வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி. அதனால் பார்த்து ஜாக்கிரதை எடுத்து குருபான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகள் எத்தனையோ இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போய் வேலைக்கு போகலாமா, இதை விட நம்ம கொஞ்சம் கூட சம்பளத்தில் வேலை கிடைக்குமா, போகலாமா, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம் நிச்சயமாக நடைபெறும். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் எல்லாம் இருக்குது. அடுத்தபடியாக மீனராசி என்பவர்கள உங்களுக்கு குருபான் 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்லை, இருந்தாலும் கேந்திர பலம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 4ஆம் இடம் குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குது. அந்த பார்வை ஒரு நல்ல பலனை தரும், நிச்சயமாக நல்ல பலனை தரும். தொழில் நன்றாக இருக்கும். அதுக்குரிய வாய்ப்புகள் நல்ல தெளிவாக இருக்குது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 பகவானுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் பார்த்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளு தீபம் கண்டிப்பாக கருப்பு துணியில் ஏற்றணும். நிறைய எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு அந்த எரிஞ்சு அந்த எள்ளு பூரா கருகி சாம்பலாகிடணும். அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அந்த பொருளை நனையாமல் வச்சு அந்த எள்ளு வெடிக்கக்கூடாது. அதனால் பார்த்து கவனமாக செய்யணும். எதை செஞ்சாலும் நம்ம முறையாக செஞ்சோம்னா அதுக்கு பலன்கள் எல்லாம் உண்டு. அன்பான நேயர்களை இந்த ஒரு சில தவறான கருத்துக்கள்லாம் பதிவு செய்கிறாங்க, அதை நம்பாதீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பலன்கள் சொல்கிறாங்க. நான் நிறைய படித்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. படித்தவர்கள்லாம் நிறைய ஜோதிடர்கள் நிறைய போடுது நல்லா படிச்சுக்கிட்டு பெரிய பெரிய பெண்கள்லாம் அந்த ஜோதிடத்தில் பெரிய திறமையாக இருக்காங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் யாரையும் தவறாக சொல்லலை, என்னுடைய அறிவுக்கு எட்டின வர தவறான கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல கருத்துக்களை அவங்க மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்களா, ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துகிறாங்களா? இல்லை. ஏன்னு கேட்டால் விளம்பரத்துக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் அவங்கள நாடி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதனால பலன் அடையலாம் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம். மக்களை நல்வழிப்படுத்தணும். அந்த மக்களுடைய வாழ்த்து நமக்கு கிடைச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் அனைத்தும் நமக்கு விலகும். அதனால் நீங்கள் ஐயா நீங்கள் இந்த எல்லாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, என் பொண்ணுக்கு இந்த பையனை நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்க, உங்களை நம்பி நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணணும், இப்போ நல்லா இருக்காங்க, பேரம் பிறந்திருக்கான் ஐயா, முடிஞ்சது இல்லையா? இந்த ஜோதிடருக்கு இதை விட என்ன வாழ்க்கையில் வேணும்? உங்களை நம்பின்னுங்கிறாங்க, நம்மளை நம்பியா பண்ணாங்க, இறைவனை நம்பி பண்ணாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதை நம்பி நாங்கள் இந்த பையனை முடித்தோம், நல்லபடியாக இருக்காங்க ஐயா, என் மகளும் மருமகனும் நல்ல சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்காங்க, பேரம் பிறந்துட்டாயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அது போராதா நமக்கு? இதை விட நமக்கு என்ன? இது மாதிரி ஒரு 10 பேர் சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல வைத்தியர் இருக்காரு, எல்லாத்தையும் போனோம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனோம், இப்போதைக்கு வேண்டாம் பார்த்துக்குருவோம், இப்போதைக்கு நான் வைத்தியம் பண்ணுறேன், ஊசி போடுறேன், மருந்து தரேன், சாப்பிட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வராது, பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. 6 மாதத்தில் நோய் குணமாயிடுது. ஐயா உங்களை நாங்கள் மறைக்கவே முடியாது ஐயா, லட்சக்கணக்கில் செலவாகணும்னு பயமுறுத்தினார் இந்த மருத்துவர். நீங்கள் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த மருத்துவர்கிட்ட என்ன திறமை இருக்குது? அவரும் படித்து தான் இருக்காரு, அவரும் 2 பேரும் படித்து தான் இருக்காங்க. இவர்கிட்ட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அவர்கிட்ட இந்த நோய்க்கு இந்த மருந்தை கொடுத்து பார்ப்போமே, கொஞ்சம் நாளைக்கு அவசரப்படாமல் செய்வோமே, உடனே எதுக்கு உங்களுக்கு செலவு எடுத்து விடுவானே, இது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அந்த பரிசோதனையை அவங்க செய்து பார்க்கின்ற பொழுது அந்த நோய் குறையறதுக்கு ஆரம்பிச்சிது. அந்த நோய் குறைய ஆரம்பித்தோடனே அந்த வைத்தியத்தை தொடர்றாரு. தொட்டோடனே அவங்களுக்கு 6 மாதத்தில் நோய் குணமாகி இந்த அறுவை சிகிச்சை தேவையில்லாமல் போயிடுது. இது ஒரு நல்ல மருத்துவர். அவர் தெய்வத்துக்கு ஒப்பானவர் தானே, அவரை நம்ம வாழ்த்தணுமா இல்லையா? அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய யாரும் சரியில்லாட்டாலும் கூட நம்முடைய வாழ்த்து அவருக்கு நல்ல முன்னெடுக்கும். இது மாதிரி தான் ஜோதிடம் இருக்கும். அது மாதிரி ஜோதிடருக்கு எத்தனையோ பேருடைய வாழ்த்துக்கள்லாம் இருக்குது. அதைத்தான் நம்ம விரும்புமே தவிர, ஆனால் விளம்பரத்துக்காக நம்ம ஜாதகம் பார்க்கறது, மக்கள்கிட்ட பரிகாரம் சொல்லி பணம் வாங்குறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவுகள் இழுத்து விடுறது, பொருத்தம் இல்லாத ஜாதகங்களை பொருத்தத்தை மட்டும் பார்த்து எழுதி கொடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. முதல்ல ஜாதகம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு பார்க்கணும். அதை யாருமே பார்க்கறது இல்லை. பெரியவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க ஜாதகம் முதல்ல பொருத்தம் பார்க்குற ஜாதகம் 2 ஜாதகம் ஒரே பஞ்சாங்கம் ஒன்று சரியாக கணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருத்தத்துக்கிட்ட போ.
ஜாதகத்தில் 2 பேருக்கும் ஆயுள் பலம் நல்லா இருக்கா, 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்திருந்தார் நேற்று ஜாதகம் பார்க்குறதுக்கு. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாளில் பிரிஞ்சுட்டாங்க. நல்ல பெரிய ஜோசியர் தான் பார்த்து ஒரு 4 பேர்கிட்ட பார்த்தோம், பிரமாதமாக இருக்குது பொருத்தம் அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சு? பொருத்தம் பிரமாதமாக இருக்குன்னாங்க, ஏன் பிரிஞ்சுட்டாங்க? இப்போ கோர்ட்டில் இருக்குது, கேஸ் நடந்துட்டு இருக்குது. அவர் பாவம் 37 வயசு ஆகுது, அவருக்கு மறுமணம் செய்யணும். கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு தான் செய்யணும். அவருடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க, பிரிஞ்சிருக்காங்க. அத்தை பொண்ணு கவலைப்படல, அது யாராவது இன்னொருத்தரை கல்யாணம் போடும், ஏன்னா இப்போ பொண்ணு கிடைக்கல, அதனால் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்க. இவருடைய வாழ்க்கை, இவருக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த ஜோடர் தான். அப்போ இவருடைய வாழ்க்கை கெடுத்துதான் இருக்குது ஜோடர். அப்போ அந்த ஜோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆழ்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அவசரப்படாதீர்கள். ஒரு மக்களுக்கு நம்மளால் இயன்றதை நல்லதை செய்யுங்கள். எல்லா மக்களும் நம் மக்கள், எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் தான். எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க, வேண்டாதவங்க. இந்த உலகத்தில் உள்ள குழந்தைகள், இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் நமக்கு பெற்றோர்கள் தான், தாய் தந்தைகள் தான், அண்ணன் தம்பி தான், மாமன் மச்சன் தான், குழந்தையா தான், உறவுகள் தான், முறைகள் தான், எல்லாருமே நமக்கு உறவுக்காரங்கள் தான். அந்த நினைத்துத்தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். அன்பான நேயர்களே, நல்ல ஒரு மருத்துவரை நாடுங்கள், நல்ல ஒரு ஜோதிட நாடுங்கள், நல்ல ஒரு ஆசானை நாடுங்கள், நல்லதை நாடுங்கள், நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, எம்பெருமான் சர்வேஸ்வரனை நாடுங்கள். அந்த சர்வேஸ்வர பகவான் எம்பெருமான் பரமேஸ்வரன் நமக்கு நல்லருள் செய்வார். எல்லாரும் நலமுடன் வாழணும், நல்லருள் பெற்று எல்லாரும் வாழ வேண்டும் என்ற எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாள முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.